தமிழகத்தில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் 2 பேர் போட்டியிட உள்ள நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. வரும் 19ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் தமிழகத்தில் இருந்து 6 மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதில் திமுக 4 பேரும் அதிமுக 2 பேர் என உறுப்பினர்களை தேர்வு செய்ய உள்ளனர். மாநிலங்களவை தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்களாக தொடர்ந்து 2வது முறையாக பி. வில்சன் அவர்களும், முதல் முறையாக SR சிவலிங்கம் மற்றும் கவிஞர் சல்மா ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி இன்பதுரை மற்றும் தனபால் ஆகிய இருவருக்கும் மாநிலங்களவை சீட் வழங்கப்படும் என்று அதிமுக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அதிமுக தரப்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், நடிகை விந்தியா, ராஜ் சத்தியன், செம்மலை உள்ளிட்டோரும் மாநிலங்களவை சீட் கேட்டு காத்திருப்பதாக தகவல்கள் வெளியானது. குறிப்பாக பாஜக கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் அதிருப்தியில் இருந்து வந்த முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் அவரை சமாதானம் செய்ய எடப்பாடி பழனிசாமி சீட் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக இன்பதுரை, தனபால் ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் இன்பதுரை நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நின்று வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். இவர் ஒரு வழக்கறிஞர். முன்னதாக தராசு பத்திரிகையில் பணியாற்றியவர். பின்னர் தீவிர அரசியலில் ஈடுபட்டு தற்போது மாநிலங்களவை MP என்ற உச்சம் தொட்டிருக்கிறார். திமுக எப்படி வில்சனுக்கு சீட் கொடுத்து சிறுபான்மையினருக்கு அங்கீகாரம் அளித்துள்ளதோ அதேபோல் அதிமுகவும் கிறிஸ்தவரான இன்பதுரைக்கு சீட் வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மற்றொருவர் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அவைத் தலைவராக இருக்கும் தனபால். இவரும் ஒரு வழக்கறிஞர். ஆதி திராவிட வகுப்பை சேர்ந்தவர். வடக்கு மற்றும் தெற்கு மண்டலத்திற்கு ஒருவர் என்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு எடுத்திருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் அதிமுக செல்வாக்கு பெற்று விளங்குகிறது. பாஜகவுடன் கூட்டணி அமைந்திருப்பதால் மேலும் செல்வாக்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணி கட்சியான தேமுதிகவிற்கு ஒரு சீட் வழங்குவதாக 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக உறுதியளித்தது. ஆனால் கடந்த சில மாதங்களாக தேமுதிகவிற்கு சீட் கிடையாது என்று அதிமுக திட்டவட்டமாக கூறி வந்தது. ஒருவேளை பாமகவினருக்கு வழங்க வாய்ப்புள்ளதா என விவாதித்து வந்தனர். ஆனால் பாமகவில் தந்தை மகன் இடையிலான விரிசல் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. அவர்கள் தனியாக களம் காண்பது பற்றி ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இதனால் பாமக சீட் கணக்கை அதிமுக கைவிட்டு விட்டது. இந்நிலையில் கட்சியினருக்கே 2 இடங்களையும் ஒதுக்கி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்துள்ளார். அதே சமயம் தேமுதிகவிற்கு அடுத்த ஆண்டு ஒரு மாநிலங்களவை சீட் வழங்கப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் கூட எடப்பாடி பழனிசாமியை தேமுதிகவை சேர்ந்த பொருளாளர் சுதீஷ் நேரில் சென்று சந்தித்து பேசினார். தங்களுக்கான சீட்டை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் அதற்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதே சமயம் 2026இல் காலியாகும் மாநிலங்களவை சீட் வழங்கப்படும் என்று அதிமுக உறுதியளித்துள்ளது. தேமுதிக உடனான கூட்டணியை உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் தேமுதிக தரப்பு இதை எப்படி கையாளப் போகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதிமுகவின் இத்தகைய அறிவிப்பால் பிரேமலதா ஏமாற்றம் அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. 2026 தேர்தலை ஒட்டியே அதிமுக தேமுதிக கூட்டணி குறித்து ஜனவரியில் முடிவு செய்யப்படும் என்று தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அதிமுகவின் இந்த அறிவிப்பு குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா செய்தியாளர்களிடம் பேசுகையில், அடுத்த ஆண்டு ஜனவரியில் கடலூர் மாவட்டத்தில் எங்களின் கூட்டணி குறித்த நிலைப்பாட்டை அறிவிப்போம் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டோம். இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் 234 தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்களை அறிவிக்க இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் கட்சியை பலப்படுத்தும் விதமாக இந்த 6 மாத காலம் பயணிக்க உள்ளோம். தேமுதிகவும் உறுதியாக அரசியலில் தேர்தலை நோக்கிதான் எங்கள் பயணம் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். 2026இல் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் வழங்குவதாக அதிமுக அறிவித்துள்ளது. 2026 தேர்தலை ஒட்டி அந்த அறிவிப்பு இருக்கிறது. நாங்களும் அதைத்தான் சொல்கிறோம். 2026 தேர்தலை ஒட்டிதான் எங்கள் அரசியல் நகர்வும்
இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இதில் கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்றால், விஜயகாந்தின் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றிய திமுகவுக்கு நன்றி தெரிவித்த பிரேமலதா ராஜ்யசபா சீட் கொடுப்பதாக கூறிய அதிமுகவுக்கு நன்றி கூறவில்லை. இதன் மூலம் அதிமுகவின் முடிவில் அவருக்கு அதிருப்தி ஏற்பட்டிருப்பது தெரிய வருகிறது. இதன் காரணமாகவே தேமுதிகவுடன் கூட்டணி தொடர்வதாக அதிமுக அறிவித்த போதும் அதனை ஏற்காத பிரேமலதா ஜனவரியில் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்று கூறியுள்ளார். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.